யாரெல்லாம் உதயநிதிக்கு பிரச்சனையாக இருக்கிறவங்களோ எல்லோரும் மீதும் பார்த்தீங்கன்னாக்கா சர்வசாதாரணமாக பல வழக்குகளுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் துரிதமாக அடுத்தடுத்து விசாரணைக்கு வரும். ஆனால் அது மத்திய அரசு தான் செய்யும். ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கும். உள்ளடி வேலை பார்ப்பார்கள்னு பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இப்போ அதே போல் கதிரானந்த் மீது வந்ததாக இருக்கட்டும், இன்றைக்கு துரைமுருகன் வழக்கு வந்து அடுத்த கட்டம் வடிவம் பெற்றதாக இருக்கட்டும், பதவி ஏற்ற பொழுது எப்படின்னு நாடாளுமன்றத்தில் பதவி ஏற்ற பொழுது யாரெல்லாம் சின்னவர் வாழ்க உதயநிதி வாழ்கன்னு சொல்லலையோ அவர்களுக்கும் அடுத்த தலைவலி தொடர்கிறது. யார் அவர்கள்? ராசா சொல்லலை, கனிமொழி சொல்லலை, இந்த 2 நபரும் வந்து உதயநிதி வாழ்கன்னு சொல்லலை. அப்போ அடுத்து இவர்களுக்கான வழக்கு 2G வழக்கை தூசி தட்டி துரிதமாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் வழக்கம் வந்து விசாரணை வழக்குக்குள் வருதுனாக்கா மத்திய அரசுக்கு தேவை ஆதாரம். அந்த ஆதாரத்தை இங்கிருந்து அனுப்பி வைப்பவர்கள் யார்? உதயநிதிக்காக சில உள்ளடிகள் வேலை செய்து அனுப்பி வைத்ததாக சில தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. யார் வேணாலும் அனுப்பலாம், யார் வேணாலும் அனுப்பலாம். இப்போ நீங்கள் அவருக்காக வந்து இங்கே வந்து பேக் எண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பல டீம் இருக்குது இங்கே.